கார்த்திக் தீபா சீரியலில் இப்போ ஒரு சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. கார்த்தி வந்து போட்டியில் வந்து ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்சதுக்கப்புறமேட்டுக்கு தீபா எங்கே அப்படின்னு காணுன்னொன்னே இங்கே தான் பக்கத்தில் போயிருக்கா வந்துருவா அப்படின்னோடனே தீபா வந்துடுறாங்க. வந்தோடனே உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல சார் அப்படின்னு கேட்டோன்னே, எனக்கு என்னங்க பிரச்சனை, நான் தான் போட்டியில் ஜெயிச்சேன்னு தெரியுமா, அதான் எனக்கே முன்னாடியே தெரியுமே சார், அப்புறம் ஏங்க என்னை வந்து பார்க்கவே இல்லை, நீங்கள் வந்து நிற்பீங்கன்னு நான் உங்களை தான் எதிர்பார்த்தேன், என் கண்ணு தேடிச்சு, ஆனால் உங்களை காணுமே அப்படின்னோடனே, சரி சரி இங்கே ஏன் பேசிக்கிட்டுன்னு அபிராமி அம்மா டக்குன்னு வந்து கான்வர்சேஷனை கட் பண்ணிட்டு, வாங்க எல்லோரும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. தீபா வந்து சிதம்பரத்துக்கு பாட்டு பாடுனதையே ஒரே யோசனையாகவே இருக்காங்க. அடுத்தது என்ன பண்ணுறது, இதை வந்து அந்த கான்ட்ராக்ட் கம்பெனி வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுச்சுன்னா என்ன பண்ணுறது, எப்படி நான் வந்து 2 கம்பெனிக்கும் பாடின மாதிரி ஆகிடுமே அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க நம்ம தீபா. அந்த சமயத்தில் வந்து மீனாட்சி வராங்க. மீனாட்சி வந்தோடனே வந்து பேச ஆடுறாங்க. ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது அப்படின்னோடனே எதுவும் சொல்லாமல் அபிராமி அம்மா கரெக்டாக வந்துடுறாங்க. இவங்க 2 பேர் பேசுகிறப்ப வந்து சரி சரி எல்லோரும் படுத்து தூங்க, காலைல வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே அடுத்த நாள் காலையில் வந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு வந்து எல்லோரும் வந்து வழக்கம் போல் வந்து அந்த புல்வெளி கார்டனில் வந்து உட்காடுறாங்க. உட்காந்தோன்னே என்ன ஆரியபதம், பாஸ் சொன்ன மாதிரியே எல்லா ஃபைலும் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னோன்னே, ஃபைல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மருமக பேர்லேயே ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னோன்னே நாச்சியார் வந்து நிப்பாட்டுறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, 2 நாள் கழித்து வந்து நாங்கள் முடிவு பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்னு வீட்டுக்கு போயிட்டு சொல்கிறேன் அப்படின்னு ஆரியபதத்தை சொன்னோன்னே ரெசார்ட்டு சரி அப்படின்றாங்க. ஆனால் ஐஸ்வர்யா வந்து விடலை. எதுக்கு அதை தேவையில்லாமல் பேசுகிறீங்க, ஒன்று அருண் பேரில் எழுதுங்க, இல்லைன்னா வந்து 3 பேர் பேர்லேயே எழுதுங்க, 2 இல்லாமல் வேணவே வேணான்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்குது நீங்கள் யோசிக்கிறத பார்த்தா அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் தான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொன்னோன்னே இந்த மாதிரி கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க. எல்லோரும் வேறு வழி இல்லாமல் இருக்காங்க. ஐஸ்வர்யா செம கடுப்பில் இருக்காங்க. இவங்களும் செய்ய மாட்டாங்க, நம்ம ஸ்டெப் எடுத்தாலும் செய்ய மாட்டாங்க, இதுக்கு ஒன்று சம்மதம் சொன்னாலும் 3 பேரும் கோத்துப்பாங்க எல்லா பசங்களையும். என்ன தலையெழுத்தோ, இவர் வாயை திறந்து எதுவுமே பேச மாட்டாருன்னு நினச்சிட்டு இருக்காங்க. கார்த்திகோட அப்பாவும் நாச்சியாரும் பேசிகிட்டு இருக்காங்க. நாச்சியா எதுக்காக இந்த ரெசார்ட் வாங்க வேணான்னு சொன்னேன் அப்படின்னோடனே, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னோடனே, நல்லா தானே இருக்குது அப்படின்னோடனே, எல்லாம் நல்லா தான் இருக்குது, பட் கார்த்திக் வந்து சொல்கிற ஐடியா வந்து சரியாக வராது, இவங்க 3 பேர் பேர்லலாம் எழுதி வைக்க முடியாது, சொத்து எப்போதுமே நம்ம பசங்க பேரில் தான் இருக்கணும், இவங்களுக்கு நம்பிலாம் வந்து சொத்தெல்லாம் கொடுக்குறது வந்து ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மருமகளுக்கு சொத்து கூட கொடுக்க மாட்டேங்கிறா, ஐஸ்வர்யாவே ஒரே மாதிரி தான் யோசிக்கிறா, மீனாட்சியும் இதே மாதிரி தான் யோசிக்கிறாங்க, தீபாவுக்கும் ஒரே மாதிரி யோசிக்கிறாங்க, சொத்து மட்டும் கடைசி வரைக்கும் யாருக்கும் கொடுத்துடக்கூடாதுன்னு அபிராமி வந்து அதில் உறுதியாக இருக்காங்க. ஆனால் கார்த்தி வந்து தீபா கிட்ட வந்து உங்கள் பேரில் வந்து சொத்து வாங்கலை அப்படின்னு சொல்லியிருப்பார். பேசிகிட்டு இருக்கப்ப மேபி வந்து கார்த்தியே வந்து தீபாவுக்கு வந்து நான் வேறு இந்த பேர்லேயே ரெசார்ட் வாங்கலான் இருக்கேன், அப்படி இல்லைன்னா நான் வேறு ஒரு ரெசார்ட் ஏதாவது தீபா பேரில் சொத்து எழுதி வைக்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னோடனே மேபி அதிர்ச்சி ஆகலாம் நம்ம அபிராமி அம்மா. என்ன கார்த்திகை முழுசாகவே மாற்றிட்டா, எல்லா சொத்தையும் அவள் பிடுங்கிடுவாளோன்னு வழக்கம் போல் அவங்க அபிராமி அம்மா யோசிக்கிற மாதிரி கூட கொண்டு போகலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம்.